ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் சகோதரிகள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த 2 கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி கூட பின்னும்போது ஒயர் அதிகமாக முறுக்குது, முறுக்கல் இல்லாமல் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதுக்கு நிறைய வீடியோஸில் நான் பதில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட சொல்லி இந்த சகோதரி கேட்டிருந்தாங்க பாருங்கள். இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒயர் முறுக்கிறதுக்கு டெய்லி ஒரு சகோதரி வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, தனியாக போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு தனியாக இதை நான் போடுறேன். ரெண்டாவது கேள்வி என்னென்னா, நான் எப்படி ரெகுலராக வந்துட்டு கூடைகளை பின்னுறேன், நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு கூடைகளும் எப்படி ரெகுலராக பின்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் ஃபன்னியான கேள்வியெல்லாம் கூட கேட்பாங்க. உங்களுக்கு முதுகே வலிக்காதான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வேலையே செய்ய மாட்டீங்களான்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் இதில் நான் ஆன்சர் சொல்கிறேன். நான் எப்படி முறுக்கல் சரி செஞ்சுட்டே பின்னுவேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி பேக்கோட லைட்டாக சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா நூல், இந்த நூலையும் சிசரை உள்ளுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. சில பேர் வுட்டில் இந்த ஒயரை சுற்றி வச்சு பின்னுற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி பின்னுறதா இருந்தாலும் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் இருக்கும் பாருங்கள் ஒயர், அதை எடுக்கணும். ஓரத்தில் ஒரு கார்னர் இருக்கும், அதை எடுக்கக்கூடாது. மிடில் இருக்கிறதா பார்த்து எடுங்க. ஓரத்தில் இருக்கிறத எடுத்திங்கன்னா ஒயர் வந்துட்டு ரொம்ப முறுக்கும், அதை எடுக்கக்கூடாது. இப்போ மிடில் இருக்கிற ஒயரை பார்த்து இந்த மாதிரி இந்த கேப் வழியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கூட பின்னும்போது எவ்வளோ ஒயர் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ஒயர் வந்துட்டு வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. அதாவது ஒரு 10 அடி வரைக்கும் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் முறுக்கல் சரி செய்ய முடியும். ரொம்ப பெருசாக எடுத்துட்டாலும் முறுக்கல் சரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கூட பின்னுறதுக்கான தேவையான அளவு ஒயர் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஒயரோடு சேர்த்து வச்சு கட்டணும். ஏதாவது ஒரு நூல் இல்லை ஒயர் ஏதாவது வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. நல்லாவே டைட்டாகவே மூடி போட்டுக்கோங்க. இப்போ கட்டி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வரக்கூடாது. பிரிஞ்சு வராமல் இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி விட்டால் தான் பின்ன இந்த மாதிரி ஹைட்டில் இந்த மாதிரி ஒயர் இப்படி தூக்கி பிடிச்சோன்னாக்கா அந்த முறுக்கல் வந்துட்டு தானாக ரிலீஸ் ஆயிரும். தேவையான அளவு ஒயரை வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. பின்ன கண்டிப்பாக முறுக்கல் வரும். முறுக்கல் இல்லாமையே பின்னுறது எப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளால் பின்னவே முடியாது. முறுக்கல் இல்லாமல் பின்னணும்னா சிவன்கண் நாட் கூட மட்டும்தான் பின்னணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நாட் போடுவோம், அடுத்து ஒரு சிவன்கண் நாட் போடுவோம். பாக்ஸ் நாட் போடுறதுக்கு ரைட் சைடு மடிப்போம், சிவன்கண் நாட் போடும்போது லெஃப்ட் சைடு மடிப்போம். இந்த மாதிரி மாற்றி மடிக்கிறதுனால முறுக்கல் இல்லாமல் வந்துட்டு நம்ம பின்னலாம். சிவன்கண் நாட் கூட நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, இதை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு வரிசை பின்னதுக்கப்புறம் கண்டிப்பாக முறுக்கல் வரும். இந்த மாதிரி இந்த ஒயரை ஹைட்டில் இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிங்கன்னாக்கா இந்த முறுக்கல் வந்துட்டு தானாக ரிலீஸ் ஆயிரும். சில பேர் ஒயரை வுட்டில் சுற்றி வச்சு பின்னுவீங்க. அந்த மாதிரி பின்னாலும் வேறு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயரோ இல்லை கயிறோ எடுத்து இந்த மாதிரி ஒயர் லூஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டு அப்பப்போ இதே மாதிரி முறுக்கல் சரி செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முறுக்கல் எப்படி சரி செய்யறதுன்ட்டு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது கேள்வி, நான் எப்படி கூடைகளை ரெகுலராக பின்னிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டு வேலைகள்லாம் பண்ண நேரம் போக தான் இந்த மாதிரி கூடைகள் பின்னுறது, எடிட்டிங் பண்ணுறது, வீடியோ அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன். அந்த ஒரு வேலை செய்யாததுனால தான் என்னால் க்ரியேட்டிவாக யோசிக்கவும் முடியுது, அதுக்கப்புறம் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ண முடியுது. அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ என்னோடய ரொட்டீன் ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். எல்லா லேடிஸ் மாதிரி தான் காலையில் 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு வாசல் பெருக்கிறது, கோலம் போடுறது, அதுக்கப்புறம் காஃபி போடுறது, சமைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு 9லேருந்து 10 மணி வரைக்குள்ளே முடிச்சிடுவேன். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம்னா என்ன பண்ணுவோம், காலையில் நேரத்தோட வேலையெல்லாம் முடிச்சிருவோம் இல்லையா, முடிச்சுட்டு ஆஃபீஸ் போவோம். அதே மாதிரி காலையில் வீட்டு வேலை எல்லாமே ஃபுல்லாகவே நான் முடிச்சிடுவேன். வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் இந்த கூடைகள் பின்னுறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிப்பேன். சப்போஸ் நான் வீட்டு வேலை ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாத்திரம் கழுவாமல் வச்சுருக்கேன், துணி துவைக்காமல் வச்சுருக்கேன்னா நம்ம மைண்டில் வந்துட்டு அதே தான் போயிட்டுருக்கும். எப்போ நம்ம பாத்திரம் கழுவலாம், எப்போ துணி துவைக்கலாம், மதியம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு யோசனை போயிட்டே இருக்கும். அது நேச்சர் தானே எல்லா லேடிஸ்க்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு 9-10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த கூடைகள் பின்னுற இந்த வேலையெல்லாம் நான் செய்யறதுக்கு ஆரம்பிப்பேன். கூட பின்னும்போது கூட தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பின்னக்கூடாது. அந்த மாதிரி பின்னாலும் கை ஷோல்டர்லாம் பயங்கரமாக வலிச்சிரும். கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் காஃபி குடிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பின்னுங்க. நான் அந்த மாதிரி தான் பின்னுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ரோல் கூட பின்னுவீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 1.5லேருந்து 2 ரோல் கூட வரைக்கும் பின்னுவேன். அதுக்கு மேலே பின்னணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பகலில் கூடைகள் பின்னுவேன், நைட்டில் தான் உட்காந்து எடிட் பண்ணுவேன். நைட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் எனக்கு எடிட்டிங் முடிக்கிறதுக்கு.
அதுக்கப்புறம் காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க். இதுக்கு இடையில வந்துட்டு என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் மட்டுமே வீட்டு வேலை பார்ப்பேன்னு கிடையாது. என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் இல்லைனா இது ரெண்டுத்தையும் என்னால் மேனேஜ் பண்ணவே முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். ஒரு வேலை மட்டும் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன வேலைனாக்கா சீரியல் பார்க்குறது. இந்த சீரியல் பார்த்து நான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சோம்னா இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் ஒர்க் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட பின்னும் போது கூட சரி இந்த டைமுக்குள்ளே இந்த கூட எவ்வளோ முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் முடிச்சிடுவேன். அப்புறம் உங்களுக்கு பேக் பெயின்லாம் வராதான்னு கேட்பீங்க. கூட பின்னுற எல்லாருக்கும் பேக் பெயின், ஷோல்டர் பெயின் எல்லாமே கண்டிப்பாக வரதான் செய்யும். உங்களோட அன்பான கமெண்ட் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் எல்லா பேக் பெயினும் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.